ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சமபகுதியின் தொடர்பான வினாக்களுக்கு மிக இலகுவாக எப்படி விடையளிக்கிறேன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். 2011 2018 வரை வீடியோ செய்து போட்டிருக்கிறோம். அடுத்தது இந்த வீடியோவில் 2019 சமபகுதிய வினாக்களை எப்படி செய்யுது, அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் 2020 வினாவை எப்படி செய்யறேன்னு சொல்லி விளக்கத்தை பார்க்கலாம். ஓகே, கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்குறார்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி, அவங்களோட சப்போர்ட்ல தான் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ரைட்ஸ். அப்போ இந்த வீடியோவில் 2019 சமபகுதிய வினாவை எப்படி மிக இலகுவாக செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ரைட். நான் குறிப்பிட்ட சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது குறிப்பிட்ட சில வசனங்களை வாசிச்சுட்டு அது கூடாக என்ன செய்யலாம், என்ன சமபகுதியத்தை என்ன தொழிற்பாட்டு தொகுதி இருக்கிறாங்க, தொழிற்பாட்டு தொகுதி இருக்குதான கட்டமைப்பில் என்ன தொழிற்பாட்டு தொகுதி இருக்குன்னு சொல்லி முதலாவது கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு 5 கார்பனுக்கு உட்பட்ட கட்டமைப்புகள் எல்லாத்தையும் வரைஞ்சி அதுல இருந்து விடை எடுக்கிற மாதிரி பார்க்கணும். ரைட். இப்ப கேள்வியை பார்ப்போம். 2019 4வது வினா. 2019 4வது வினா. ஏகமாபி ஆகிய சேர்வைகள் இரண்டுக்கும் ஒரே மூலக்கூற்று சூத்திரம் C5H10O. C5H10O. அப்ப 5க்கு உட்பட்டது இதை செய்யலாம், எல்லா கட்டமைப்பையும் வரையலாம். ஏகமாபி ஆகிய இரு சேர்வைகளும் 2,4-டைநைட்ரோபீனைல் ஹைதரசன் இதனுடன் தாக்கம் அடைந்து, ஏகமாபி ஆகிய இரண்டு சேர்வைகளும் என்னத்துடன் தாக்கம் அடையுது, 2,4-DNPH பிராடின் சோதனை பொருள். இதோட தாக்கம் அடைகிறா ஒன்று அல்டிஹைட் அல்லது கீட்டோன், ரெண்டும் தாக்கம் அடையும். கார்பனைல் சேர்வைகள் தாக்கம் அடையும். அல்டிஹைட் கீட்டோன் சேர்வைகள் தாக்கம் அடையும், கார்பனைல் சேர்வைகள் தாக்கம் அடையும். ரைட். அப்ப அல்டிஹைட் கீட்டோன் தொகுதியை கொண்டது 2018 மாடல். ரைட். செம்மஞ்சள் சிவப்பு உள்படியை தருகிறது. ஓகே, ஒரு கார்பனைல் சேர்வையாக இருக்கலாம், ஒன்று அல்டிஹைட் அல்லது கீட்டோன் சேர்வையாக இருக்கலாம். ஏகோபி ஆகியன மெதனால் ஊடகத்தில் NaPH உடன் வெவ்வேறாக தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது, பெறப்பட்ட ஏகோபி ஆகிய சேர்வைகள் NaPH உடன் வெவ்வேறாக தாக்கம் அடைய விடப்பட்ட போது என்ன நடக்கும்? NaPH தொழிற்பாடு என்ன புரியல்? NaPH புரிய தொழிற்பாடு NaPH ஒரு கார்பனைல் சேர்வையுடன் தொழிற்படும். மெதனால் ஊடகத்துல NaPH கார்பனைல் சேர்வையுடன் தொழிற்படும். கார்பனங்கள் ஹைட்ரஜன், இதோட NaPH போட்டால் CHOH ஆக மாறும். CHOH ஆக மாறும். இந்த இடத்துல NaPH மெதனோல போட்டா CHOH மாறும், ஒரு ஆல்கஹால் சேர்வையாக மாறும். ரைட். சேர்வை A இலிருந்து C கிடைக்கும், அதே வேளை B இலிருந்து D கிடைக்கிறது. ஓகே, ஏகமாபி என்ற ரெண்டு சேர்வைகள் ஒரு ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன் சேர்வைகள் இருக்கும். A இலிருந்து C கிடைக்குது, B இலிருந்து D கிடைக்கிறது. எப்படி? NaPH தொழிற்பட்டு அந்த விளைவு கிடைக்கிறான். ரைட். ஒரு அளவுக்கு இதை பிடிக்கலாம். புறவார விஷயங்களை வச்சுக்கொண்டு தொடர்ச்சியாக கட்டமைப்புகளை கண்டுபிடிக்கலாம். முதல்ல என்ன செய்வோம்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மிக இலகுவாக இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும்? 5 கார்பனுக்கு உட்பட்ட விடயம் என்றால் தொழிற்பாட்டு தொகுதியை இனம் கண்டுட்டு கட்டமைப்புகளை ஃபுல்லா வரைச்சு. பாருங்க, 5 கார்பன் இதுல இருக்கிறது. 5 கார்பன், ஒரு கார்பனைல் தொகுதி இந்த இடத்துல இருக்கு. அப்ப கார்பனைல் தொகுதி இருக்கின்றா ஒரு C டபுள் கொண்டோ ஒரு அல்டிஹைட்டாகவும் போடலாம் அல்லது கீட்டோனாகவும் நீங்க எழுதலாம். C5H10O வரக்குள்ள ஹைட்ரஜனை கொடுத்தீங்கன்னா CH3 CH2 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 இந்த மொத்த ஹைட்ரஜன் எண்ணிக்கை 10. அப்போ ஒரு கட்டமைப்பு எழுதிட்டேன். இப்ப கட்டமைப்புகள் இப்படி வளமையாக சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. முதலாவது சங்கிலி சமபகுதியம், எல்லாத்தையும் ஒரே மெதட்ல செஞ்சு கொண்டு போகணுமா. இரண்டாவது தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதியம், தொழிற்பாட்டு கூட்ட மாத்திர சமபகுதியம். மூன்றாவது இடச்சமபகுதியம், சமபகுதியம், இடம் நிலை தானம் சமபகுதியத்தை வரையலாம். ரைட். அப்ப இந்த இடத்துல நீட்டா கவனிங்க. இந்த இடத்துல அல்டிஹைட் தொகுதி ஒன்று இருக்கிறது. நம்ம முடிவெடுத்த ஒன்று அல்டிஹைட் அல்லது கீட்டோன் தொகுதிகளை கொண்ட கட்டமைப்பு தான் ஏகமாபி. இதுக்கு வித்தியாசமான கட்டமைப்புகளை வரையும். ரைட். இதை வச்சு முதலாவது சங்கிலி சமபகுதி, கார்பன் சங்கிலிகள் மட்டும் வேறுபடும்.
இந்த ஆல்டிஹைட் இருக்கத்தக்கதாக கார்பன் சங்கிலிகள் வேறுபடும். இந்த இடத்துல அமைக்கலாம். இது ஒரு சங்கிலி சமபோதியம். நடுவுல இந்த இடத்துல அமைக்க தேவையில்லை. இடைச்சமபோதியத்துக்குள்ள அதை நாம் அமைச்சிக்கலாம். ரைட், ஓகே. இன்னும் ஒரு சங்கிலி எடுக்கலாம். ஒரு கார்பனை சுற்றி 3 தொகுதியையும் ஃபுல்லா எடுக்கலாம். 3 கார்பனை இந்த கார்பனை சுற்றி போட்டு ஒரு ஆல்டிஹைடையும் போடலாம். 3 கட்டமைப்பு வருது. சங்கிலி சமபோதியம், கார்பன் சங்கிலி. இங்கால 2 கார்பன், இங்கால ஒரு கார்பன், ஒரு கார்பனுக்கு வச்சிருக்கீங்க. அப்படித்தான் பார்க்கணும். ஆல்டிஹைட் இடத்தை பார்க்கக்கூடாது. அது இடைச்சமபோதியத்தின் இடத்துல பார்க்கணும். முதலாவது சங்கிலி சமபோதியம் 3 வரைஞ்சிருக்கு. வித்தியாசமா வரையணும் பண்ணி பார்க்கணும். அப்படி வராது. சரியா? ரைட். அடுத்தது தொழிற்பாட்டு கூட்டம். தொழிற்பாட்டு கூட்டம் மாத்திர சமபோதியம் இங்கே வராது. கார்பனைல் தொகுதியான இருக்கின்ற முடிவெடுத்தோம். அப்ப அது வராது. அடுத்த இடைச்சமபோதியம், இடத்தை மாற்றும். கார்பனைல் தொகுதிக்குரிய இடம். ரைட். முதலாவது கட்டமைப்புக்கு இந்த இடத்துல சி டபுள் கொண்டு போடலாம். இந்த இடத்துல சி டபுள் கொண்டு போடலாம். ரைட். முதலாவது கட்டமைப்புக்கு அந்த சி டபுள் கொண்டு வர இந்த இடத்துல இருக்கலாம் அல்லது இந்த இடத்துல இருக்கலாம். இடைச்சமபோதியம் நடுவுல இருக்கிற கார்பனுக்கும் எடுக்கலாம். அதுக்கு 2 கட்டமைப்பு வரையலாம். அதே மாதிரி இதுக்கும் சி டபுள் கொண்டு தொகுதி இந்த இடத்துக்கு மாறலாம், இந்த தொங்கலுக்கு மாறலாம். ரைட். இதுக்கு இடைச்சமபோதியம் 2 கட்டமைப்பு வரையலாம். அது மாதிரி இங்கே தொங்கல்ல வர கார்பனுக்கும் இன்னும் ஒரு கட்டமைப்பு வரையலாம். சி டபுள் கொண்டோ தொங்கல்ல ஆல்டிஹைட் வர மாதிரி ஒரு கட்டமைப்பு வரையலாம். படிவாக்கம் இந்த இடத்துல அப்ப நான் இடைச்சமபோதியம் வரையணும். இதுக்கு 2 இடைச்சமபோதியம், இதுக்கு 1, இதுக்கு வரைய தேவை. இதுக்கு எந்த இடத்துக்கு மாத்தினீங்கனாலும் ஆல்டிஹைட் தொகுதியம் வரும். அப்ப இடம் மாறுறதுல வராது. இப்போ முதலாவது சங்கிலி சமபோதியம், 2வது இடைச்சமபோதியம் வரைஞ்சிருக்கிறோம். முதலாவது கட்டமைப்புக்கு இடைச்சமபோதியம் 2, இந்த கட்டமைப்புக்கு இடைச்சமபோதியம் 2 வரைஞ்சிருக்கிறோம். சரியா? ரைட். இப்போ வரைஞ்சாச்சு. இதுக்குள்ள இருந்தா A B கூட வரப்போகுது. A B க்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்குது? A, B என்பன மெதனால் ஊடகத்தில் NaBH உடன் தாக்கம் அடைந்து விளைவை உருவாக்குது. C, D. அப்ப எல்லாத்துக்கும் தொழிற்பாடை யோசிக்கும். ரைட். அந்த விளைவு C ஆனது Al2O3 வெப்பமாக்கப்படும் போது E, F எனும் இரு ஆல்கஹால் அட்கின் சேர்வைகளும் உண்டாக்குது. இரு அட்கின் சேர்வைகள் உருவாகுது. அதான் பாயிண்ட். அப்ப இத NaBH உடன் தொழிற்பட வச்சா வார ஆல்கஹால் வந்து 2 அட்கின் சேர்வைகளை உருவாக்கும். அப்ப நீர் அகற்றல் Al2O3 வெப்பம் என்ன தொழிற்பாடு? நீர் அகற்றல் தொழிற்பாடு. Al2O3 வெப்பம் ஒரு ஆல்கஹால் சேர்வையில நீர் அகற்றல் தொழிற்பாடு. Al2O3 வெப்பம் நீர் அகற்றல். நீர் அகற்றலின் போது இரு விளைவை தரக்கூடிய இந்த இடத்துல வச்சு யோசிக்கும். NaBH உடன் தொழிற்பட்டா இவ்விடத்தை OH வரும். இது 2 விளைவை உருவாக்காது. இந்த இடத்துல மட்டும்தான் அட்கின் தொகுதி வரும் நீர் அகற்றப்பட்ட. அதே மாதிரி இந்த ஆல்டிஹைட் வந்தாலும் இந்த இடத்துல தான் வரப்போகுது. ரைட். இந்த ஆல்டிஹைட் வந்தாலும் இங்க நீராற்றல் நடக்காது. தொழிற்பாடு இல்லை. NaBH உடன் தொழிற்பட்டு Al2O3 வெப்பமாக்கல் என்ற தொழிற்பாடு இல்லை. ரைட். தொழிற்பாடு இல்லை. இது அட்கின் சேர்வைகளை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்கு. C மட்டும். ரைட். அதே மாதிரி இதுக்கு தொழிற்பாடு இருக்கும். இஞ்சால ஒரு அட்கின், இஞ்சால ஒரு அட்கின். இது CHOH ஆக மாறினா இஞ்சாலை நீராட்டப்படலாம், இஞ்சாலை நீராட்டப்படலாம். அப்ப இரு சேர்வைகளை உருவாக்குறது இந்த சேர்வை. Cக்கு இந்த கட்டமைப்பு, இதிலிருந்து பெறப்பட்ட C கட்டமைப்பு, அது நீரகற்றப்பட்டா இரு கட்டமைப்புகள் வரும். யோசிக்கலாம். இந்த இடத்துல வச்சு யோசிக்கும். ரைட். அடுத்தது இதுல வராது. இதுல இஞ்சால அல்லது இஞ்சால 2 ஒரே சமைச்சித்தன்மை பாருங்க. CHOH ஆக மாறினா இதுல நீரகற்றப்பட்டா இந்த இடத்துல அட்கின் தொகுதி வரும் அல்லது இந்த இடத்துல 2 ஒரே மாதிரி சமைச்சித்தன்மையில வரப்படாது. வித்தியாசமான கட்டமைப்பு E, F என்ற வித்தியாசமான கட்டமைப்பு வரும். இதுக்கு தான் வரும். இதுக்கு வந்தாலும் இஞ்சால அட்கின் தொகுதி அல்லது இஞ்சால அட்கின் தொகுதி, இதுவும் வித்தியாசமான கட்டமைப்பு 2 வரும். இதுக்கு வந்தா வராது. அப்ப 2 கட்டமைப்புகளை இங்க எடுத்துருக்கு. E, F என்ற இரு கட்டமைப்புகள் வரணும் நீராற்றலின் போது. அது OH ஆக மாறி நீராற்றலின் போது எப்படி வரும் என்று அந்த இடத்துல யோசிக்கும். ஃபுல்லா கீறி யோசிக்க தேவையில்லை. அப்ப இந்த OH CHOH மாத்திர இஞ்சால அட்கின் நீராற்றல் வரலாம், இஞ்சால சைக்கு நீராட்டப்படலாம். அதே மாதிரி இதுலயும் CHOH மாத்திர இஞ்சாலை நீராட்டப்படலாம், இஞ்சாலை நீராட்டப்படலாம். அப்ப 2 கட்டமைப்பு அதுக்குள்ள தேடி எடுக்கிறோம். சரியா? எதுக்குரிய கட்டமைப்பு? அது A-க்குரிய கட்டமைப்பு. A இலிருந்து C கிடைக்கும் அதே வேளை B இலிருந்து D கிடைக்கும். C
C ஆனது Al2O3 வெப்பமாக்கப்படும் போது E,F எனும் இரு அட்கின் சேர்வைகளை உருவாக்குகிறது. E,F ஆகியன செறிந்த H2SO4 வெவ்வேறாக தாக்கம் புரிய செய்யப்பட்டு கிடைக்கும் விளைபொருள் நீர்ப்பகுப்பு செய்யப்பட்ட போது, அப்ப செறிந்த H2SO4 நீர்ப்பகுப்பு செய்யப்பட்டால் திரும்ப நீரேற்றம் அடையும். E,F ஆகிய சேர்வை திரும்ப நீரேற்றம் அடைகிறது. ரைட், செய்யப்பட்ட போது E இலிருந்து G கிடைக்கும் அதே வேளை F இலிருந்து H கிடைக்குது. G ஆனது லூகாஸ் சோதனை பொருள் உடனடியாக கலங்கல் தன்மையை உருவாக்கும். படிப்படியாக சொல்லி வந்திருக்கேன். முதல் பிராடின் சோதனை பொருள் தொழிற்படுகிறது அல்டிகைட் கீட்டோன் தொகுதி. அடுத்த இரண்டாவது என்ன செய்யப்படுது, NaBH கூடம் தொழிற்படுகிறது ஆல்கஹாலா மாறுது. மூன்றாவது Al2O3 வெப்பமாக்கப்படுகிறது, நீராகட்டப்பட்ட அட்கின் சேர்வையை உருவாக்குது. அதுல இரண்டு சேர்வையை உருவாக்குறண்டாவது கீட்டோன் சேர்வைக்கு தான் முடியும். அட்கின் சேர்வை சமைச்ச தன்மையை பார்க்கணும். ரைட், அப்ப ரெண்டு சேர்வை, அந்த ரெண்டு சேர்வைக்கு செய்து பார்த்தது NaBH கூடம் தொழிற்பட்டால் பெறப்படுகின்ற விளைவு, இதுவும் NaBH கூடம் தொழிற்பட்டால் பெறப்படுகின்ற விளைவு. அந்த விளைவு நீராகட்டப்பட்ட Al2O3 ரெண்டு விளைவு. அதை திரும்ப H2SO செறிந்த H2SO நீர்ப்பகுப்பட நீரேற்றம் தான். செறிந்த H2SO சேர்த்து நீர்ப்பகுப்படைய செய்தால் நீரேற்றம் தான். ரைட், அதுக்கு பிறகு தொடர்ச்சியான லூகாஸ் சோதனை பிறகு கலங்கல் தன்மையை உருவாக்குறதை வச்சு அங்க முடிவெடுக்கலாம். அப்ப ஏக்குரிய கட்டமைப்பு முடிவெடுக்கலாம். ரைட், அப்ப ஏக்குரிய கட்டமைப்பு தான் அந்த இயல்புன்னு சொல்லியிருக்கிறது. படிப்படியாக செய்து காட்டுறேன் பாருங்க. முதல் NaBH கூடம் தொழிற்படுகிறது, ரெண்டுல ஒன்று தான் ஏக்குரிய கட்டமைப்பு. ரைட், NaBH கூடம் தொழிற்படல் CH3 CH3 இங்க CHOH CH3 என்ற விளைவு வரும். தொடர்ச்சியாக Al2O3 வெப்பம், இதை சேர்த்தோம் என்றால் CH3 CH நீராகட்டல். இந்த சைட் நீராகட்டல் உறுதி கூடிய நிலையை வந்தா அட்கின் சேர்வை இந்தியாவில் தான் நீராகட்டப்படும். நான் சொல்லியிருக்கிறேன், இரட்டை பிணைப்பு உள்ளுக்கு வரும்போது உறுதி கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல நீராகட்டப்பட்டால் அது ஒரு விளைவு CH3 என்ற விளைவு. இன்னும் ஒரு விளைவு எல்லாம் அடுத்த சைட்ல நீராகட்டப்படலாம், இந்தியாவில் நீராகட்டப்படலாம், அது உறுதி குறைந்த நிலையில வரும். ஆனால் இரண்டு விளைவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீராகட்டலின் போது E,F என்ற இரண்டு விளைவுகள் பெறப்படுகிறது. இதாக இருக்கலாம் E,F. சரியா? அதே மாதிரி இதுவும் தொழிற்பட்டால், இந்த கட்டமைப்பும் NaBH உடன் தொழிற்பட்டால், இந்த கட்டமைப்பு NaBH மெதனோலுடன் தொழிற்பட்டால் CH3 CH2 CH2 CHOH CH3 இப்படி வருது. தொடர்ச்சியாக இதை Al2O3 வெப்பம் போட்டீங்கன்னா ரெண்டு கட்டமைப்பு வரும். இதுலயும் E,F இஞ்சால பக்கம் அகற்றப்படும், இஞ்சால பக்கம் அகற்றப்படும். ரெண்டு வித்தியாசம் இருந்தா சரி. CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH CH3 ஒரு கட்டமைப்பு. அடுத்த இன்னும் ஒன்று அடுத்த சைட்ல அகற்றப்படுறது CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இப்படி ரெண்டு கட்டமைப்பு. ஓகே, E,F என்ற ரெண்டு இங்கேயும் வருது, அங்கேயும் வருது. தொடர்ச்சியான விளக்கத்துல நம்ம முடிவெடுக்கலாம். ரைட், தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது E,F செறிந்த H2SO நீர்ப்பகுப்படைய இருந்தா திரும்ப ஆல்கஹாலா மாற்றும். பாருங்க, இதுல உறுதியான விளைவை தான் எதிர்பார்க்கலாம், ஒரு விளைவை தான் எதிர்பார்க்கும். செறிந்த H2SO நீர்ப்பகுப்பு நீரேற்றம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அட்கின்ல நீரேற்றம் OH வார இடம் கார்போஹைட்ரைன் வரும். அப்ப இதுல கார்பனுக்கு பிளஸ் வந்த உறுதி கூடியா, இதுல கார்பனுக்கு பிளஸ் வந்த உறுதி கூடியான்னு பார்க்கணும். இவ்விடத்த வந்ததான் கார்பனுக்கு பிளஸ் வந்ததான் குடை கார்போஹைட்ரைன் வரும், உறுதி கூடியது. ஆகவே அந்த இடத்துல OH வரும். ரைட், அதை எழுது CH3 COH OH எடுத்தா கார்போஹைட்ரைன் CH2 CH3 ஒரு கட்டமைப்பு. இதுவும் அதே மாதிரி தொழிற்படுது. இதுல இந்த இடத்துல கார்போனியம் அயன் வந்தா தான் உறுதி கூட. அப்ப இந்த இடத்துல OH வரும். மார்க்கோவிக் விதியை வைத்து சொல்லலாம், இப்படியும் யோசிக்கலாம். CH3 CHOH CH3 ரெண்டு கட்டமைப்பு அது சொல்லப்பட்டிருக்கு. E,F ஆகிய கட்டமைப்புகள் சிறந்த H2SO தாக்குமுறை செய்யப்பட்டு கிடைக்கும் விளைபொருள் நீர்ப்பகுப்பு செய்யப்பட்ட போது E இலிருந்து G கிடைக்கும். என்னது இல்ல முடிவெடுப்போம். ரைட், E இலிருந்து G கிடைக்க அதே வேளை F இலிருந்து H கிடைக்கிறது. E,H புறவு G ஆனது லூகாஸ் சோதனை பொருளுடன் உடனடியாக கலங்கல் தன்மை தருது. அப்ப லூகாஸ் சோதனை பொருளுடன் உடனடியாக கலங்கல் தன்மை தாருங்க. லூகாஸ் சோதனை பொருளுடன் உடனடியாக கலங்கல் தன்மையில உடை ஆல்கஹால்
புடை ஆல்கஹால் வருது. நான் ரெண்டாவது என்ன செய்யல, முதலாவது செஞ்சு விட வருது. புடை ஆல்கஹால் வரணும், இதுல புடை ஆல்கஹால் சாத்தியம் இல்லை. அப்ப அதை வச்சு முடிவு எடுக்கலாம் பாருங்க. புடை ஆல்கஹால் வார மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா ஜி வந்து லூகாஸ் சோதனை பொருளுடன் தொழிற்படுகின்றது கலங்கத்தன்மை தருதுன்னா புடை ஆல்கஹால். அப்ப இது ஜி, அப்ப இதான் ஏ. ஏயிலிருந்து சி விலங்குதான் சொன்னது. அப்ப புள்ளிகளை பாயிண்ட்களை வச்சு வரைஞ்சிட்டு வைசேவல் இது வராது. அப்ப ஏ குரிய கட்டமைப்புல இந்த பாயிண்ட் இல்ல, அது மட்டும் ஏ. பி குரிய கட்டமைப்பு உண்டு, இது அல்லது இது இதுக்குரிய இது வந்திருக்கு ரைட். இது இப்படியே ஒரு பகுதியில் வரும் ரைட். இப்ப ஏ குரிய கட்டமைப்பு இது ஜி, இது H, E, F. அப்ப இது E கட்டமைப்பு, இது F கட்டமைப்பு. இது எதிலிருந்து பெறப்பட்டது? C இலிருந்து பெறப்பட்டது. C கட்டமைப்பு இது. அப்ப இது A. அப்ப A இலிருந்து C கட்டமைப்பும் B இலிருந்து D கட்டமைப்பு பெறப்பட்டது. அப்ப A இலிருந்து C பெறப்பட்டது. C வந்து Al2O3 வெப்பம் போட்டு நீராட்டப்பட்ட E, F என்ற ரெண்டு விளைவு, அந்த E, F என்ற ரெண்டு விளைவுக்கும் செறிந்த H2SO4 நீர் போகப்பட்டா செறிந்த H2SO4 முன்னிலை நீர் ஏற்றம் நீர் போகும். அது ஏற்றப்பட்டா இப்படி வரும். வரக்கூடிய விளைவுல G வந்து லூகாஸ் சோதனை பொருளுக்கு உடனடியாக கலங்கத்தன்மையை உருவாக்குது புடை ஆல்கஹால். அப்ப புடை ஆல்கஹால் வார மாதிரி தான் அந்த கட்டமைப்பு யோசிக்கிறது. அப்ப இங்க சாத்தியம் முதல்ல பார்த்தோம் இரண்டு விளைவு வரணும். இந்த ரெண்டு தான் இரண்டு விளைவு வருது, இந்த ரெண்டு கட்டமைப்பு தான் ரெண்டு விளைவு வருது, மற்ற வரல. ரெண்டு விளைவு வரக்கூடியதுக்குள்ள தொடர்ச்சியாக தொழிற்பாடு செய்யக்குள்ள வந்து புடை ஆல்கஹால் வரணும். ஓகே, அப்ப ஏ குரிய கட்டமைப்பு சி ஜி ஹெச் இ எஃப் ரெண்டு விஷயம் தான் இல்லை, பி டி இல்லை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாப்போம். எச்சும் லூகாஸ் சோதனை பிறகு கலங்கத்தன்மை தருகின்ற போது அது உடனடியாக தருவதில்லை. சரி, அது வலி ஆல்கஹால் உடனடியாக வராது, மெதுவாகத்தான் கலங்கத்தன்மையை உருவாக்கும். ரைட், ஓகே. முதலாவது ஜி H இந்த அடிக்கு கட்டமைப்பு. இரண்டாவது அடுத்தது ACEF அதெல்லாம் மறைஞ்சாச்சு. ஓகே, இந்த கட்டமைப்புகள் தான் நீங்க விடைய மிக இலகுவாக கொடுத்துட்டு போகலாம். ஓகே, சொன்ன விளக்கம் விளையிட்டாரு. 2018 மாடல கொஞ்சம் சாடியதா வருது. இதே மாடல்ல தான் 2020 இருக்கு. சார் அடுத்த வீடியோவில் 2020 பார்க்கலாம் நீங்க. ரைட், தொடர்ச்சியாக DABA கண்டுபிடிக்கதான் தொடர்ச்சியாக D ஆனது Al2O3 வெப்பமாக்கப்படும் போது அப்ப இந்த கட்டமைப்பு வராது. D ஆனது Al2O3 வெப்பமாக்கப்படும் போது அட்கின் ஒரு I C5H10 கிடைக்கிறது. I ஆனது செறிந்த H2SO4 தாக்கம் முடிய செய்யப்பட்டு கிடைக்கும் விளைவுகள் நீர்ப்போக்கு செய்யும் போது G கிடைக்கலாம். அப்ப G வரக்கூடிய மாதிரி ஒரு மாடல் வரணும் பாருங்க. D ஆனது B இலிருந்து பெறப்பட்ட D ஆனது Al2O3 வெப்பமாக்கப்படும் போது அட்கின் I C5H10 கிடைக்கின்றது. சரியா, Al2O3 ஒரு விளைவு தான் வருது, C5H10 கிடைக்கிறது. I ஆனது செறிந்த H2SO4 தாக்க முடிய செய்த போது கிடைக்கும் விளைவுகள் நீர்ப்போக்கு செய்யும் போது G கிடைக்கிறது. அப்ப G என்ற கட்டமைப்பு கடைசியில் வரணும். வேற என்னத்துக்கு வரலாம்? இந்த B குரிய மாடல் A குரிய மாடலோட சார்ந்து வேற விடைக்கு போயிடலாம். A குரிய மாடல் சார்ந்து அதை உண்டு இதை உண்டு. அப்ப A இதுல இருந்தால் விடச்சமபோதியமா இந்த ரெண்டையும் பாருங்க. அப்ப அந்த மாடல்ல வந்தா தான் அதுக்கு வரும். அதான் விளக்கம். அப்ப இது அல்லது இது B. சரியா, சொல்லப்பட்ட விளைவுகள் கடைசா G ல வந்து முடியுது, G கட்டமைப்புல வந்து கடைசா முடியுது. ஆகவே இது அல்லது இதுதான் G. ஆகவே இந்த இடத்துல பார்ப்போம். இதுல CHOH ஆக மாறும். இதுக்கு எழுதல நாம எழுதி பார்க்கலாம். CHOH ஆக மாறும், CH2OH ஆக மாறும். இரண்டாவது நீர் பகுப்பு அடையப்படுது, டபுள் பாண்ட் இங்கே வரும். திரும்ப ஏற்றப்படுது, இடத்துல OH வரும். OH வந்து அது புடையாக மாறும். அதே மாதிரி இதுக்கு செய்து பார்த்தா இந்த இடத்துல வரும், இது புடை வராது. ஆகவே B குரிய கட்டமைப்பு தான் நான் சொன்ன விளைவுகள். அப்ப B க்கு இதை செய்து பார்ப்போமா, இடங்கான இந்த இடத்துல செய்வோமா. B க்கு முதலாவது NaBH4 போட்டு பார்ப்போம். NaBH4 போட்டீங்கன்னா விளைவு CH2OH CH3 CH2 CH3 இப்படி வருது. தொடர்ச்சியாக இதுக்கு Al2O3 வெப்பம் போட்டா ஏன்னா G என்ற முடிவுல வாரத்தால அதோட சார்ந்த விடையை எடுக்கிறேன் நான். சரியா, ரைட். ஆகவே எடுத்த CH2 டபுள் பாண்ட் CH3
CH2 CH3 என்று வரும். இதை தொடர்ச்சியாக நீங்க செறிந்த H2SO நீர் பகுப்படைய செய்தா என்ன நீர் பகு H2O செறிந்த H2SO நீர் பகுப்படைய செய்தா உறுதியான விளைவு வரணும். என்ன செய்யும்? இந்த இடத்துல OH இந்த இடத்துல OH வரணும். ரைட். ஆகவே CH3 இதுல OH அப்ப G குரிய கட்டமைப்பு கிடைக்குது பாருங்க. இதான் G கட்டமைப்பு. G க்கு வந்த கட்டமைப்பு கிடைக்குது. அப்ப அந்த அது சார்ந்த விடைய அப்படியே வந்து இந்த கட்டமைப்பு அதுக்கு ஒரு Al2O3 வெப்பம் கொடுக்கல நீராற்றப்படும் இரட்டை பிணைப்பு நீர்ப்போக்கு செஞ்சா இந்த விளைவு இதான் G குரிய கட்டமைப்பு. இந்த அறிக்கை அது சரியான விட வரக்கூடிய கட்டமைப்பு. ஓகே, இதான் B. அடுத்தது B ல இருந்து பெறப்பட்ட கட்டமைப்பு D. D ல இருந்து பெறப்பட்ட கட்டமைப்பு I. அப்ப B D I அவ்வளவு லேசா என்னன்னா எல்லாத்துக்கும் பாயிண்ட் என்னன்னா பிள்ளைகள் முதல் ஒரு கட்டமைப்பை கிளியராக எழுதுறது. எல்லாத்துக்கும் சரியான பாயிண்ட் வந்து முதல் ஒரு கட்டமைப்பை கிளியராக எழுதுறது. என்ன தொழிற்பாடு தொகுதி இருக்கு அதை கிளியராக எழுதி அது கூட நிறைய கட்டமைப்புகளை வரைஞ்சி அந்த எழுதப்பட்ட கட்டமைப்புல இருந்து சொல்லப்பட்ட இயல்பை வச்சு கொண்டு யோசிச்சா சரியாக பொருந்துறது எது வரும் பார்த்தபடி எடுத்து. ஓகே, இந்த கட்டமைப்பு கிளியராக வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க. அடுத்த வீடியோவில் 2020 பேப்பருக்குரிய சமபோதிய கட்டமைப்பு பார்ப்போம்.